டவுன் பஸ் சாங்ஸ்ன்னு சொல்லிட்டு கிராமங்கள்ல ரொம்ப ஃபேமஸ். புதுவாக இருந்துச்சா இந்த பாட்டை கேளுங்க அப்படின்னு. நல்லா இருக்கு இந்த பாட்டு. எந்த படம், யார், என்ன சார் விளையாடுறீங்களா? தாய் மனசு சார். ஆமாம் இல்லை, இது ஏன் பாட்டு இல்லை அப்படின்னு ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இது சைலண்ட்டாக வைரல் ஆச்சு. நான் லைஃப்பில் வந்து நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். நிறைய வந்து சினிமாவில் என்னெல்லாம் ஒரு இந்த ஆக்டர் இப்படி கஷ்டப்பட்டார், அந்த ஆக்டர் அப்படி கஷ்டப்பட்டார், அது எல்லாமே நான் ஒருத்தனே அனுபவிச்சிருக்கேன். ஓகே, அதில் வந்து நீ பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா வந்து தாய் மனசுன்னு ஒரு படம் பண்ணார். ஓகே, அதில் ஹீரோ வந்து சரவணன். ஓகே, அவருடைய தம்பி நான். ஆனால் கதையில் பார்த்தீங்கன்னா நான் தான் எல்லாமே பண்ணுவேன். ஓகே, அண்ட் அந்த பீரியடில் வந்து மொட்டை அடித்தா அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிடும். ஓகே, ஸோ மொட்டை அடித்து நடிச்ச சூரியன் அதெல்லாம் வந்த டைம். ஆமாம். ஸோ என்னை உட்கார வச்சு மொட்டை அடிப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் வந்து அந்த சத்தத்துக்கு அப்புறம் அது பண்ணுவாங்களா, அது பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு கெட்ட மகனாக மாறுவேன். ஸோ ஓகே, ஸோ அந்த மாதிரி போட்டி போட்டு நடித்து அண்ட் படம் ஃபுல்லாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, விஜயகுமார் சார், மனோரமா ஆட்சி, சரவணன், நான், 2 ஹீரோயின்ஸ், சீன் டு சீன் அப்படி பண்ணியிருப்பான் அந்த மனுஷன் கஸ்தூரிராஜா. ஓகே, அண்ட் ப்ளஸ் ஒரு கிராமத்துடைய இது சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். அண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பீரியடில் வந்து ரிலீஸ் பண்ணலான்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கு. ஸோ ஒரு 3 மாதம் தள்ளி போச்சு, படம் முடிக்க முடியல. அப்புறம் இந்த டேட் அது ரிலீஸ் டேட் ஒரு 3 தடவை தள்ளி போகுது. படம் ரிலீஸ் ஆகுது யாருக்குமே தெரியல, வந்ததும் தெரில போனதும் தெரில. ஓகே, எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிக்கும். ஐயோ இந்த சாங் சே அப்படின்னு. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு படம் பண்ணுறாரு குஷ்பு வச்சு, 10 ரூபா தார அந்த சாங் அப்படி போகுது. ஏன் சாங் அப்படி போயிருக்கணுமே, ஏன் சாங் வைரலாக இருக்கணும் அப்படின்னு அப்படி ஒரு ஏக்கத்தில் இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹர்ட்ஸ். அண்ட் இப்போ பாருங்களேன், டைம் நல்லா இருக்கும்போது எப்பயோ பண்ண சாங் வைரல் இன்னைக்கு ஆகிட்டு இருக்குது.